பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னை போல பெண் குலத்தினருக்கும் அடியா சந்திரமதி 1000 கோடி நமஸ்காரத்தை தெரிவித்துக்கிறேன். கலைஞான தென்றை இந்த அதை நினைத்தாலே நினைக்கும்
சபையர்களுக்கும் பெரியர்களுக்கும் தாய்மானவர்களுக்கும் மாணவிக்கு மற்றும் அடியின் தேவதாசன் எனது நன்றி கலந்தவன். என்னன்னு தெரிவிக்க வேண்டும் அல்லவா? அமைச்சரே, இன்றைய தினத்தில் நான் காலையில் இருந்து கால கடமைகளை கடித்து அன்றாட வழிபடக்கூடிய சூரிய பகவான் வழங்கும் பொழுது சூரியனானவன் மங்களாகி மீண்டு ஒளிமயமாக பிரகாசித்திருக்கின்றான். இதை நினைந்து பார்க்கும் பொழுது நம்முடைய நாட்டுக்கு வீட்டுக்கும் ஏதாவது ஆபத்துகள் நேரப்போகிறதா என்பதாக ஒன்றும் புரியவில்லை. அமைச்சரே, இருந்திட்ட போதிலும் மந்திரிக்கு அழகு என்ன? மன்னருக்கு அழகு செங்கோல் முறை. நாட்டையும் நாட்டு மக்களை விசாரிக்கலாம் என்பதாக மிகவும் ஆவல் உள்ளவனாக இருக்கின்றேன். உங்களுடைய விருப்பங்கள் தங்களுடைய என் மனை நிதி தவறாக செங்கோல் மதிவர கட்டிய கீர்த்தி என் மணிநிதி தவறாத செங்கோல் இதை உடனே வாழையங்களில் இறங்கி வருகிறதா தான தர்மோ மந்திரி சகரின சகரின நம்முடைய அயோத்தி நாட்டில் இருக்கக்கூடிய
தேவாலயம் தேவாலயம் அமைச்சரே, நம்முடைய அயோத்தி நாட்டில் இருக்கக்கூடிய தேவாலயம் பெருமாளை விஷ்ணாலயம் என்று சொல்லக்கூடிய ஆலயங்களில் தினந்தோறும் 6 கால பூஜைகள், காலசந்தி, மத்தியானம், சாயரட்டை, உச்சகாலை, இரவு காலம், அத்தராமம் என்று சொல்லக்கூடிய தினந்தோறும் 6 கால பூஜைகள் நைவேத்தியங்கள் சரிவர நடந்து வருகிறதா தெரிவிங்கள். நமது நாட்டிலே தேவாலயம் பிரம்மாலயம் விஷ்ணாலயம் சொல்லக்கூடிய ஆலயங்களில் தூபரி தெய்வ நைவேத்தியங்கள் சரிவாக நடந்தேறுகின்றது. எந்த விதமான குறையும் நம்முடைய அயோத்தி நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேதகோஷ பிராமண மக்கள் காலையில் இருந்து கால கடமைகளை கிடைத்து அவர்கள் ஓதி வரக்கூடிய வேதகோஷ கணங்களை சரிவர ஓதி வருகின்றார்களா தெரிவிக்க. வேதம் ஓதக்கூடிய வேத பிராமணர்கள் காலையில் எழுந்து தேவஸ்தானம் எடுத்துக் கொண்டு அவரவர்கள் ஆலயத்துக்கு சென்று வேத கோஷங்கள் செய்வது ஓதிவிடார்கள். எந்தமான குறையுமே இல்லை. வேதியர்கோர் மடை, மாதகற்புடைய மங்கையர்கோர் மடை, அரிசிவித்திடும் அந்தனர்கோர் மடை, புருஷனை கொண்டிடும் போயர்கோர் மடை, நீதி தவறாமல் அரசாட்சியற்றிடும் நெறியனர்கோர் மடை என்று சொல்லக்கூடிய அகமமலையில் 3 ஒதுங்கி மாதத்தில் 3 முறை புண்ணிய மழையானது வானத்திலிருந்து பொழிந்து வரப்பு இருந்தால் நீர் உயரும், நீர் உயர்ந்தால் நெல் உயரும், நெல் உயர்ந்து விட்டால் நெல் களஞ்சியங்கள் உயர்ந்துவிடும், நெல் களஞ்சியங்கள் உயர்ந்து விட்டால் மக்களுடைய வாழ்க்கை மென்மேலாகும். மக்களுடைய வாழ்க்கை மென்மேலானால் மன்னனுடைய அரசாட்சி நீதி செங்கோல் உயர்ந்து நின்றுவிடும் என்பதற்கு அங்க அமைச்சரே, அப்படியெல்லாம் பொழிந்தால் மக்களிடத்தில் வரிபடத்தை பெற்று வாழ்ந்து வரக்கூடிய விதங்கள் எப்படி என்றால் 6 ஒரு பாகம், 6 பாகங்கள் விளைந்தால் மக்களிடத்தில் 5 பாகத்தை கொடுத்து நம்முடைய அரசாங்கத்துக்கு 1 பாகத்தை எடுத்து நீதியோடு நேர்மையோடு தனக்கென்று ஒரு கொள்கையை வைத்துக் கொள்ளாமல் மக்களுக்கு மன்னனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்கே நம்முடைய அரசாட்சியில் வானத்திலிருந்து மழை எப்படி பொழிந்து கொண்டிருக்கிறது தெரிவிங்கள். மகாபிரபு, மாதம் 3 மழைகள் பெய்து மக்களிடக்கூடிய பயிர்களெல்லாம் செலுத்தி அவரவர்கள் சுயமத்துடைய அறுவடை செய்து 5 முறை எடுத்துக்கொண்டு வருவது நம் அரசாங்கத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது. எந்த குறையுமே இல்லை மன்னவா. நம்முடைய கொடையில் அடங்கிய மொத்தம் 56 தேசங்கள். இவை யாதனில்
தெரிவிக்கணும். நாம் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அயோத்தி தேசம் நீங்களாக என் மாமனார் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கண்ணோசி தேசம் நீங்களாக அவை யாதனில் மிகுதி உள்ள தேசங்கள் 54 அல்லவா? அங்கம், வங்கம், கலிங்கம், காங்கோசம், ஏலனம், ஒட்டியம், யாழ்ப்பாணம், நெகதம், தில்லைதேசம், அவந்தி, செம்புராணம், அங்கு, கொங்கு, பாஞ்சாலம், பாரியம், கிடாரம், ஈனம், பாஞ்சாலம் அப்பறம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய கொடையன்கள் அடங்கிய 54 சிற்றரசர்களும் நமது சிற்றரசர் அனைவரும் நம சிற்றரசர் அனைவரும் நமது சிற்றரசர் அனைவரும் வரியை கட்டுகிறார் மந்திரியே வரி கட்டுகிறாரா மந்திரியே வரி கட்டுகிறாரா மந்திரியே கட்டுகிறாரா மந்திரியே கட்டுகிறார் மந்திரியே நமது சிற்றரசர் அனைவரும் வரி கட்டுகிறார் மந்திரியே வரி கட்டுகிறாரா மந்திரியே வரி கட்டுகிறாரா மந்திரியே கட்டுகிறாரா மந்திரியே. அமைச்சரே, அரசே, நமக்கடங்கிய சிற்றரசர்கள் ஆண்டுதோறும் பகுதி பணத்தை தங்களிடத்தில் கொண்டு வந்து கொடுத்து அரண்மனை முத்திரையை பெற்றுச் செல்கிறார்களா? தெரிவிங்கள். மன்னர் மன்னவா, நாடுகள் 56 நேரத்தில் அயோத்தியார் நீங்களாகவும் கண்ணோசி நீங்களாகவும் நமக்கு கீழ்ப்படுகிற 54 தினத்தினுடைய சிற்றர்கள் அனைவருமே நமக்கு சேர வேண்டிய பகுதி பணம் செலுத்திவிட்டு என்னிடத்தில் ரசீது பெற்று வந்தார்கள். எந்த உரிமையில மன்னவா? அமைச்சரே, அரசே, நம்முடைய அயோத்தி நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நகர் சோதனை தலையாரிமார்களை இணைத்து நம்முடைய அயோத்தி மாநகரங்களை சுற்றி நகர் சோதனை செய்து வர சொன்ன தாங்கள் நகர் சோதனை தலையாரிமார்களை அழைத்து வந்தீர்களா? நம்முடைய அயோத்தி மாநகரங்களை சுற்றி நகர் சோதனை தாங்கள் செய்து வந்தீர்களா? நம்முடைய அரசாட்சியை பற்றி நம்முடைய நாட்டு மக்கள் எல்லாம் நம்மை புகழ்ந்து உயர்வாக சொல்கின்றார்களா அல்லது ஏதாவது குறை சொன்னார்களா? தெரிவிங்கள். மன்னர் மன்னவா, நமது நாட்டில் எந்த குறையுமே கிடையாதுங்க. வேறு நகர் சோதனை செய்து கொண்டு வரும்போது குடிமக்கள் தான் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். என்ன பேசுகின்றார்கள்? உங்க குடும்பத்திலே ஒரு குறை இருக்கிறதாக. குடும்பத்தில் குறையா? ஆமாங்க. அப்படி என்ன குறைகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள் நம்முடைய நாட்டு மக்கள்? மகாபிரபு, தாங்களோ தங்களுடைய தந்தையாளருக்கு கிடைக்கப்பெற்று தங்களுக்கு 5 வயது ஆகிவிட்ட காலத்தினாலே உங்களுடைய தந்தையானவர் உங்களுக்காக ஏகப்பட்ட தான தர்மத்தெல்லாம் வாரி வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது உங்களுக்கு ஒரு புத்திரன் பிறந்து அன்னவருக்கு 5 வயது ஆகிவிட்ட காலத்தினாலே மகாராஜா இன்னும் தானம் வழங்கவில்லையே அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தோட உட்கார்ந்திருக்கிறார்கள். அப்படியா? அமைச்சரே, அரசே, மக்கள் சிந்தித்திருக்கிறார்கள், நாம் சிந்திக்கவில்லை. ஆமாங்க. நம்முடைய அன்பு மகன் தேவதாசன் பிறந்த நாளை முன்னிட்டு நம்முடைய முன்னோர்கள் வாரி வழங்கிய தான தர்மத்தை வாரி வழங்கினால் நாடும் நாட்டு மக்களும் வளமோடு வாழலாம் என்பதற்கிணங்க மக்களுடைய கருத்து இதுவாகும். உண்மை அமைச்சர், இதை செய்தே தீர வேண்டும். மக்கள் சிந்தித்திருக்கிறார்கள், நாம் சிந்திக்கவில்லை. ஆகினால் நான் எதை செய்திட்ட போதிலும் என்னுடைய பட்டத்து தேவி சந்திரவதி அழைத்து அவருடைய கருத்தை தெரிந்துதான் செய்வது பழக்க வழக்கங்கள் அல்லவா? தாங்கள் இப்பொழுது அந்தபுரம் சென்று ஆனால் அந்தபுரம் செல்லாமல் என்னங்க என்ன போட்டு குழப்பறீங்க? புரியவில்லையா? என்னங்க அந்தபுரத்துக்கு சென்று அப்புறம் அந்தபுரத்துக்கு போகாம அந்தபுரத்தில் இருக்கக்கூடிய தோழி பெண்களை தாங்கள் இந்த புறமாக அழைத்து என் மனைவி அலங்கரப்படுத்தி 32 மேலவாதிகள் முழுங்குவதற்கு முடியாது எங்கே அழைத்து அளவுக்கு என் மேல நம்பிக்கைப்பா. ஆமாம்மா, அங்கங்க அரை மணி நேரம் நம்பிக்கை இல்லடா, இங்க குடும்ப நம்பிக்கை இல்ல.
முல்லை இராசி கோந்து வந்தார் என்று சொல்லக்கூடிய மலர்களா உங்க பாதத்தில் வைத்து அடியார் சந்திரமதி கணவனே நன்மழை பெய்திடமும் நாடு செலுத்திடமும் நன்மழை பெய்திடமும் நாடு செலுத்திடமும் நன்மழை பெய்திடமும் ஊரு செலுத்திடமும் மழை பெய்திடமும் ஊரு செலுத்திடமும் உள்ளவர்கள் வாழ்ந்திடமும் பல தளபடி பாலோ மல்லிகை முல்லை இருவாச்சி கோங்க வந்தார் என்று சொல்லக்கூடிய மலர்களா பறித்து அடியார் சந்திரபதி உங்க பாதத்தில் வைத்து 1000 கோடி நமஸ்காரம் செய்கிறேன். தாயில் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை தாயில் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க அடியின் தேவதாசன் எழுதினான். கண்மணி மன்னவா நலமாக இருக்கின்றாயா தேவி? நலமாக இருக்கின்றேன் தாதா. தேவி தாதா, அந்த படத்தில் இருந்த என்னை அதிசீக்கிரமாக மந்திரியாரை விட்டு தோழிமார்கள் வந்து தெரிவித்தார்கள். தாங்கள் சபாமண்டலத்துக்கு அழைத்ததாக தெரிவித்தார்கள். இருந்தாலும் சபாமண்டலத்துக்கு அழைத்திருக்கிறார்களே, எதற்காக இருக்கும் அப்படி என்று அச்சத்தோடவும் நாணத்தோடவும் பயத்தோடவும் வந்திருக்கிறேன் சுவாமி. தேவி
சபாமணி மண்டபம் என்பது ஒரு நீதிமன்றம் நாங்க. உண்மைதான் சுவாமி. இங்கு யாராவது ஒருவர்களை அழைக்க வேண்டும் என்பதாக சொன்னால் குற்றம் செய்தவர்களை அழைத்து குற்றத்துக்கு தகுந்த தண்டனை கொடுக்கக்கூடிய இடம் தானே இந்த இடங்கள். உண்மைதான் சுவாமி. தாங்கள் அழைத்ததாக மந்திரி பிறந்தாளிகள் தோழிமார்களுக்கு தெரிவிக்க தோழிமார்கள் தெரிவித்த மறுகணம் அடியா லட்சத்தோடு வந்து நிற்கின்றேன் என்பதாக கேட்கின்றாயா? உண்மைதான் சுவாமி. கண்ணே மன்னவா, குற்றங்கள் நீ செய்யவும் இல்லை, இல்லை குற்றத்துக்கு தகுந்த தண்டனைகள் நான் கொடுக்க போவதும் இல்லை தேவி. அப்படியா? இதோ தெரிவிக்கின்றேன். பிறகு கண்ணி தெரிவரியா மன்னவா, தானம் தலை காத்திடும் ஆவி துடித்திடும் ஆவி குடித்திடும் தானம் தலை காத்திடும் ஆவி துடித்திடும் தானம் தலை காத்திடும் பிரதானம் தேவி மன்னவா, நம்முடைய மந்திரியார் சத்தியத்தை வைத்த நாட்டை நாட்டு மக்களை நான் விசாரிக்கும் பொழுது பொழுது நான் பிறந்த பொழுது பொழுது என்னை வளர்த்த தந்தை திருச்செங்கு சக்கரவர்த்தியார் அவர் முன்னோர்கள் வாரி வழங்கிய தான தர்மத்தை வாரி வழங்கியிருக்கின்றார்களாம். உண்மையாகவா? இப்பொழுது அன்பு மகன் தேவதாசன் பிறந்து 5 வயதாகிறது. இந்த 5 வயது ஆகியும் இவர்களை முன்னோர்கள் வாரி வழங்கிய தான தர்மத்தை வாரி வழங்கினால் நம்முடைய நாடும் நாட்டு மக்களும் நலமோடு வளமோடு வாழலாம் என்பதற்கு மக்கள் இதை ஒரு பெரும் குறையாக தெரிவிக்கின்றார்களாம் தேவி. நான் எதை செய்திட்ட போதிலும் எந்த காரியத்தை செய்வதற்கு முன்பதாக உன்னை அழைத்து உன்னுடைய மனசம்மதத்தை பெற்றுதான் செய்வது பழக்க வழக்கங்கள் அல்லவா தன்னை. உண்மைதான் சுவாமி. இப்பொழுது அன்பு மகன் தேவதாசன் பிறந்த நாளை முன்னிட்டு நம்முடைய முன்னோர்கள் வாரி வழங்கிய தான தர்மத்தை வாரி வழங்க வேண்டும் என்பதாக என்னுடைய விருப்பம். எங்கே உன்னுடைய மனசம்மதத்தை தெரிவிப்பாய் கண்ணே. மன்னவா,
இதற்காகவா என்னை அழைத்தீர்கள் சுவாமி? இந்த சம்மதத்தை கேட்கிறதுக்காகவா தான தர்மத்தை அள்ளி விளங்கிவிட்டு நாட்டு மக்கள் குறை கூறியது முன்பதாக இந்த தான தர்மத்தை தாங்கள் அள்ளி விளங்கிவிட்டு என்னிடம் வந்து சொல்லியிருந்தீங்கன்னா மிக 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 சந்தோஷப்பட்டிருப்பேன். இருந்தாலும் நீங்கள் யார், நான் யார், நம்ம எப்படி வாழ்கிறோம்? வானமும் பூமியுமாகவும் கண்ணும் இமயமாகவும் எலும்பும் சதையுமாகவும் அப்படி ஒருவரை ஒருவர் புரிந்து வாழ்கிறோம். உங்களுடைய தாங்கள் சொல்லும் வார்த்தையை என்றைக்காவது ஒரு நாள் கூட தட்டியது உண்டா சுவாமி? இன்றைக்கு தட்டப் போகிறேன். இதோ என் சம்மதத்தை தெரிவிக்கிறேன். நாதா சுவாமி சம்மதம் என்று கேட்ட என் சாமி என்றான நாதா என் மன்னவா நாதா சுவாமி என் மன்னவா மன்னவா நாதா மன்னவா நம்மை செய் கடவுளுக்கு மன்னவா, நம்மை செய்யும் கடவுளுக்கு நாம் என்ன உரைகள் செய்தோ என் மன்னவா மன்னவா நாதா மன்னவா மன்னவா அன்னதான போதானோ சாமி, போதானோ வஸ்திரதானோ அடியன் சம்மத என் ஆசை மன்னவா நாதா சுவாமி. சந்தோஷம் கொண்டாடுவே மன்னவா தானதர்மம் அன்னதானம் கோதானம் ஊதானம் தானதர்மம் செய்வன் மனமிட்டே சந்தோஷம் கொண்டாடுவே அன்னதானம் போதானோ போதானோ வஸ்திரதானோ அன்னதானம் போதானோ போதானோ வஸ்திரதானோ தானதர்மோ செய்ய சந்தோஷம் கொண்டாடுவே மன்னவா. அந்த தான தர்மத்தை யாராருக்கு எப்படி எப்படி விளங்க என்று தெரிய வருமா? யார் யார் எந்த நோக்கத்தோடு வருகிறார் என்று அவர் பசியறிந்து அவர் நோக்கத்தை புரிந்து அதை தெரிந்து எப்படி அலை வள்ளி விளங்கணுமோ ஏழை எளியோருக்கு இருந்துண்டு ஆண்டியருக்கு அல்லதான பூதானம் போதானம் வைத்திருந்தானோ அள்ளி விளங்கிவிட்டு சந்தோஷமாக வாருங்கள் சுவாமி. தேவி
சம்மதம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுக்கப்பட்ட வரம் என்பதாக சொல்வார்கள். உண்மைதான் சுவாமி. தான தர்மம் என்பது 32 தான தர்மங்கள் சுவாமி. தாங்கள் எந்த தான தர்மத்தை வாரி வழங்கிட்ட போதிலும் தங்களுக்கு நிதானங்கள் தேவை. உண்மைதான். உண்மைதான் தள்ளு. ஆமா. இதை விடவும் என்ன ஒன்று இருக்கிறது தேவி? என்னது? கணவன் மனைவி என்றால் ம். இன்பம் துன்பம் சுக துக்கங்கள். உண்மைதான் சுவாமி. இன்பவர் வேலை இன்பத்தில் பங்கெடுத்து விடுகின்றால் மனையாட்டி, துன்பவர் வேலையில் துன்பத்திலும் பங்கு கொள்கின்றால் மனையாட்டி. உண்மைதான் சுவாமி. உண்மைதானே தேவி? ஆமா. நாம் 2 பேர்களுடைய சமாதானங்கள் முக்கியம் அல்லவா? உண்மைதான். தானம் என்பது வேறு சுவாமி, தர்மம் என்பது வேறு. தானம் என்பது வேறு, தர்மம் என்பது வேறு. தானத்திலேயே சிறந்தது அன்னதானம், அதை விட சிறந்தது நிதானம், அதை விட சிறந்தது நம்ம இருவரோட சமாதானம் சுவாமி. உண்மைதான் கண்ணே. இந்த சமாதானத்தோடு இதுலயே நிதானத்தோடு இந்த தான தர்மத்தை யார் யாருக்கு வேண்டும் என்று அள்ளி விளங்கி விட்டு வாருங்கள் சுவாமி. தேவி, சுவாமி, நம்முடைய இல்லற வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? எள்ளும் எண்ணெயும் போல், பாலும் பழமும் போல், உண்மைதான். தேரும் நீரும் போல், மிகவும் சதையும் போல், உண்மைதான். பூவும் நாரும் போல், உண்மைதான். உடல் ஒன்றாக சிறங்கள் 2ஆக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உண்மைதான் சுவாமி. தேவி, சுவாமி, என் மதித என்பதற்கிட்ட மாணிக்கமே தேவி, மன்னவா, என்னுடைய கருத்தை கேட்டாத அறிவை எடுத்து முகத்திருக்கின்றாய் கண்மணி. எங்கே அருமை மந்திரியார் சத்திய கீர்த்தி அடைத்து அன்பு மகன் தேவதாசன் பிறந்த நாளை முன்னிட்டு நம்முடைய முன்னோர்கள் வாரி வழங்கிய தான தர்மத்தை வாரி வழங்குவதற்கு ஆலோசித்து வருகிறேன். அந்த புறத்தில் சென்று வைத்திருப்பாய் தேவி. அப்படியே ஆகட்டும் சுவாமி. அமைச்சரே வாருங்கள். என்ன எதுவோ தாங்கள் சந்தேக குறிவுகள் வருவது போல் இருக்கிறது. என்னது? எனக்கு ஒரு உண்மை தெரியணுங்க. என்ன உண்மை? அந்த புறத்திற்கு சென்று எப்ப பார்த்தாலும் உனக்கு இந்த சந்தேகம் தானா? அந்த புறத்திற்கு சென்று என்ன? அந்த புறத்திற்கு செல்லாமல் அந்த புறத்தில் உள்ள தோழிமார்கள் கண்டு மகாராணியம்மா அழைச்சி வர சொன்னீங்க. அதே போல போய் சொன்னங்க. மகாராணியம்மா வந்தாங்க, வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க என்ன சொன்னீங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னீங்கன்னா அதை கேட்டு நான் கொஞ்சம் சந்தோஷம் அடைவேங்க. அமைச்சரே, என் அன்பு மனைவியார்கள் வந்தாள். சரிங்க. அன்பு மகன் தேவதாஸ் கேட்கும்போது இதற்கு தாங்கள் என்னை அழைக்க வேண்டுமா பிராணபதி? நான் என்று உங்களுடைய வார்த்தைக்கு மறுப்பு தெரிவித்திருக்கின்றேன், அல்லது இப்பொழுது நான் மறுத்துதான் சொல்ல போகிறேனா, அல்லது எனக்கு மறுத்துதான் பேசுவதற்கு தெரியுமா? தாங்கள் தான தர்மத்தை வாரி வழங்கிவிட்டு தான தர்மத்தை வாரி வழங்கியிருக்கின்றேன் தேவி என்பதாக தெரிவித்தார். போதும் அல்லவா சுவாமி? இருந்தாலும் என்னுடைய மனசம்மதத்தை தாங்கள் கேட்கிறீர்கள் என்பதாக என்னுடைய மனைவியானவள் சொன்னாலே என் கருத்தை கேட்டாத அறிவை எடுத்து சொன்னாள். அப்படி என்னங்க சொன்னாங்க? சொன்னால் அமைச்சரே சொல்லுங்க மகாராஜா, இதையுமே வெடிச்சு போங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுக்கப்பட்ட வரம் என்பதாக சொல்வார்கள். ஆமாங்க. அனைத்தும் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கே கிட்டியது. அமைச்சரே சொல்லுங்க. சொன்னாள், தான தர்மம் என்பது 32 சுவாமி. தாங்கள் எந்த தான தர்மத்தை வாரி வழங்கிட்ட போதிலும் தங்களுக்கு நிதானங்கள் தேவை. கோத்திரம் அறிந்து பெண்ணெடுக்க வேண்டும், பாத்திரம் அறிந்து பிச்சையிட வேண்டும். இப்படி படிப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து வாழ்ந்தால் ஒற்றுமையாக வாழலாம் என்பதாக என்னுடைய மனைவியானவள் எந்த தான தர்மத்தை தாங்கள் வாரி வழங்கிட்ட போதிலும் பிராணபதி தங்களுக்கு நிதானங்கள் தேவை, நிதானத்தோடு தான தர்மத்தை வாரி வழங்குங்கள் அவள் அந்த புறம் சென்றிருக்கின்றாள். வேற என்ன சந்தேகம் உங்களுக்கு? மகாராஜா, என்ன? மாடு வச்சது மகாராஷ்டிரனுக்கு, பொண்டாட்டி வச்சது புண்ணியவானுக்கு சொல்லுவாங்களே, இது ரெண்டுமே உங்களுக்கு தாங்க. அப்ப உங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குங்க. ஏன்? என்ன உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி குழப்பம்? ஒரு குறை 2 குறையா அந்த சொல்லி தீர்த்துக்கலாம். குறையே குறைப்பட்டு கிடக்கும் போது நான் குறைப்பட்டு என்னங்க ஆக போகுது? இதுக்கு நான் என்ன ராமையா செய்யறது? சரி, இருந்தாலும் பரவாயில்லை அமைச்சரே, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன அப்படி உங்களுக்கு குறை, அந்த குறைகளை சொல்லுங்கள், நான் இப்பொழுது நிவர்த்தி செய்கின்றேன். சுருக்கமா சொல்லி போறாங்க. ஒரு மாதிரி இருக்கிற ஒரு மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி தான், ஆனா அது ஒரே மாதிரி இருக்கிறதுல. என்னது அமைச்சரே? ஆயா, தாங்கள் என்ன குழப்பது போல் இருக்கிறது. இல்லைங்க, நான் தெளிவா இருக்கேங்க. இல்ல, தெளிவாக சொல்லுங்க இனி ஒரு முறை. ஒரு மாதிரி இருக்கிற ஒரு மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி தான், ஆனா ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. நீங்க சொல்றது எனக்கு கொஞ்சம் கூட புரியல, புரியும்படியாக சொல்லுங்க மகாராஜா. புரியவில்லை அமைச்சரே. புரியலீங்களா? புரியவில்லைங்க. உங்களுக்கு புரியலீங்களா? புரியல? புரியுற மாதிரி சொல்றேங்க. சொல்லுங்க. ஒரு கோயிலுக்கு போறோம், ஒரு 4 ரூபாய்க்கு சூடம் வாங்குறோம். ஆமா, சரி பணம் ஒரு 5 ரூபாய்க்கு வாங்குறோம். ஏன்னா எல்லாமே அது மாதிரி தான் வாங்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றது? வாய்க்கு பாரு, மாவாளுக்கு மாவு போடுவாங்க,
குண்டான் குண்டானா வாழைப்பழம் ஷீப்புகளுக்கு வாங்குவாங்க. ஆனா சுட மாட்டோம். அதான் 6 ரூபாய்க்கு. அதுக்கு மேல வாங்க கூடாது. ஏன்னா அது பூரா எரிஞ்சு போறது தானே. ஆமா. ஒரு 5 ரூபாய்க்கு கல்பத்தை வாங்குறோம். கோயிலுக்கு முன்னாடி கொண்டு போய் குளிச்சு வச்சுட்டு, ஆயா ஆண்டவா மகமாயி மாரிமா ஏன் மேரிமா எந்த மேரியம்மா? அம்மாவை கூப்பிட்டு ஆயா காளியாயி மாரியாயி துவராயி துராபதாயி என்னென்ன தெய்வம் இருக்கா எல்லாத்தையும் மனசுல நினைச்சு வேண்டிக்கிட்டு அப்படியே உளுந்து கும்பிட்டு அங்க எரிஞ்சிட்டு கல்புறோம். ஆமா. அந்த கல்பத்தை அப்படி தொட்டு கும்பிடுறோம். இப்படி கண்ணு ஒத்திக்கிறோம். அப்படியே அங்க இருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். வரோம். இங்க ஊடு பிடிச்சிட்டு எரியுது. இந்த கெட்ட புத்தி உங்களுக்கு இருக்கலாமா? நீங்க ஒரு பேச்சுக்கு சொல்றேங்க. ஒரு வார்த்தைக்கு ஊடு பிடிச்சிட்டு எரியும் போது இப்ப செத்த நேரம் முடிஞ்சு நல்லா தானே இருந்தா என்னாச்சு உனக்கு தெரியாது. இப்ப இல்லைங்க, ஊடு பிடிச்சிட்டு எரியும் போது வாயிலையும் மவுத்தில அடிச்சுக்கிட்டு அழுகுறோம். ஏங்க பண்ணாங்க? ஏன்? கோயில்ல சூட கொளுத்தணும்ல, அதுவும் நெருப்பு தான். அதுவும் நெருப்பு தான். இங்க ஊடு பிடிச்சி எரியுதுல்ல, இதுவும் நெருப்பு தான். இதுவும் நெருப்பு தான். அதை தொட்டாலும் சுடும், இதை தொட்டாலும் சுடும். ஆமா. ஆனா அங்க தொட்டு கண்ணுல ஒத்திக்கிறோம், இங்க வாயிலையும் மவுத்தில அடிச்சுக்கிறோம். அதை தொட முடியல. அப்ப ஒரு மாதிரி இருக்கிற ஒரு மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி தான். ஆனா ஒரே மாதிரியா இருப்பது இல்ல. ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. ஓ, இததான் சொன்னீங்களா? இப்பயும் புரியவில்லையே நீங்க சொல்றது. சுருக்கமா சொல்றாங்க. உங்களுக்கு அமைஞ்சிருக்கீங்க மனைவி. மனைவி அதுவும் ஒரு பொண்ணுதான், பெண் தான். எனக்கு அமைஞ்ச வருகையம் போட்டோம். அவர்களும் பெண் தான். இதுல என்ன குறைகள் இருக்கிறது? அவளும் ஒரு பொண்ணுதான். இதுவும் பொண்ணுதான், இதுவும் பொண்ணுதான். ரெண்டும் ஒண்ணுதானே? ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா இது வேற மாதிரி இருக்கு, இது வேற மாதிரி இருக்கு. என்ன காரணம்? இப்ப நீங்க கூப்பிட்டு கேட்டீங்க. ஆமா. மன்னவா தானும் தானே தாராளமா வழங்குங்கள், அடியாளுக்கு முக்காலும் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படி என்பதாக சொல்லி சென்றிருக்கின்றால் அதே போல என் பொண்டாட்டி சொன்னேன். என்ன சொன்னீர்கள்? அடியாடியே எல்லாம் பக்கத்துல போர் அடிச்சு அவன் காய்கறி பயிர் வைக்கிறான், கரும்பு போடுறான், எல்லாம் விதைக்கிறான், மல்லாட்டை போடுறான். நம்ம மனம் பார்த்தா பயிரை வச்சுட்டு இருந்தா என்னைக்கு நம்ம மின்னுட்டு வர முடியும்? நானும் ஒரு போர் அடிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன எத்தனை போர்? 400 போரா? 400? நானும் ஒரு போர். ஒரு சரி, போர் அடிச்ச கதையை கேட்காது. தண்ணி சப்பளை கிடைச்சிருக்குமா? நீர்மட்டம் அடிக்கும் போதெல்லாம் அடிச்சு காட்டிட்டு தான் போனான். மோட்டரை கடன் வாங்கி விட்டு பாக்குறான், வெளியே தண்ணி வர மாட்டேங்குது. அவன் சொன்னா பாருங்க ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார்கள்? ஒரு அடிக்க போறியா? போடா போடா, எவன் பேச்ச கட்டியோ குடும்பத்தை நடுத்தர நிறுத்த போறடான்னா அன்னைக்கு ஆரம்பிச்சதான் இன்னமும் நடுத்தர எல்லாம் பொங்கிட்டு கிடக்கும். என்னாச்சு? ஏன் கடங்காரம் பூரா ஊட்ட போட்டு போட்டான்? வருத்தப்பட வேண்டாம், விடுங்கள். இந்த மாதிரி இல்லைங்க, சொல்லணும். சரிங்க போங்க அடிங்க, தண்ணி கிடைச்சாலும் நம்மளும் சம்பளங்க பயிர் வைக்கலாம் அப்படி சொல்லியிருந்தா தண்ணி கிளம்பி இருக்கும். ஒரு அடிக்கலாம் தண்ணி கிளம்புது, மோட்டர் விட்டா தண்ணி வெளியே வர மாட்டாங்க. ஆனா உண்மையாலுமே இது காமெடி இல்லைங்க. 1000 அடி போர் 3 போர் அடிச்சிருக்கேன். இப்ப 3வது போர்ல தான் 1120 அடி 120 போய் மணல் உடஞ்சி புடிக்கிட்டு. ஆனா மோட்டர் இப்ப 500 அடியில நிக்குது. ஆனா இப்படியே ஆட்டிட்டு இருக்கு. போற இடம்லாம் கோயிலுக்கு வேண்டிக்கிறாங்க. எத்தனை ஊரை தான் வேண்டிக்கிறது? என் குடும்பம் என்ன அந்த மாதிரி சிரிப்பா சிரிச்சு கிடக்குங்க. இதைதான் சொன்னீர்களா? நமக்கு அதான் ஒரு மாதிரி இருக்கா, ஒரு மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி. ஆனா ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. இதை என்ன குழப்பறீங்க போட்டுக்கிட்டு? ஆமாங்க, உங்களுடைய மனைவி நீங்க சொன்ன சொல்ல காப்பாத்தி கொடுத்தாங்க. ஆமா, என் முன்னாடி அது இல்லையே. அதுக்கு தாங்க சொல்றேன். அப்படியா? அப்பா சாமியாதா அமைச்சரே, அமைச்சரே அவன் கேட்டுட்டு நினைக்கிறான் மகாராஜா. இப்ப என்னது சம்மதம் கட்டுட்டீங்க, அதுக்கு என்ன செய்யலாம்? என் மனைவி தெரிவித்தாள், எந்த தான தர்மத்தை வாரி வழங்கிட்ட போதிலும் தங்களுக்கு நிதானங்கள் தேவை சுவாமி. பாத்திரம் அறிந்து பிச்சையிட வேண்டும், கோத்திரம் அறிந்து பெண்ணெடுக்க வேண்டும் என்பதற்கு என்று சொல்லியிருக்கிறார்கள் முன்னோர்கள். கண்டிப்பாங்க. அதற்கு இணங்க என் மனைவியானவள் எந்த தான தர்மத்தை வாரி வழங்கிட்ட போதிலும் தங்களுக்கு நிதானங்கள் தேவை. என்ன ஆச்சரியத்தில் அறிவிழந்து விட்டால் கோத்திரத்துக்கு இனம் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆமா, குடும்பம் வெற்றி போகுதா, குடும்பம். ஆகையினால் அமைச்சரே, இதுதான் சொன்னது. ஒரு மாதிரி இருக்கிற ஒரு மாதிரி தான், ஒரே மாதிரி தான். என்ன செய்வது? வீடுகளுக்கு ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆகையினால் அமைச்சரே, ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சாங்களோ. இப்பொழுது அன்பு மகன் தேவதாசன் பிறந்த நாளை முன்னிட்டு நம்முடைய முன்னோர்கள், நான் பிறந்த பொழுது என்னை வளர்த்த தந்தை முன்னோர்கள் வாரி வழங்கிய தான தர்மத்தை வாரி வழங்கினாராம். இப்பொழுது என்னுடைய மகன் தேவதாசன் பிறந்த நாளை முன்னிட்டு நம்முடைய முன்னோர்கள் வாரி வழங்கிய தான தர்மத்தை வாரி வழங்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதாக சொன்னால், என்ன செய்யணும்?
நீங்கள் நம்முடைய அயோத்தி நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய சேவண்டி எடுத்து இந்த 3 லோகமும் கேட்கும் பொருட்டு அயோத்தி மாமன்னன் அன்னதான முதல் அளவில்லாத தான தர்மத்தை வாரி வழங்குகிறார் என்பதாக தாங்கள் சேங்கட்டி முழக்க வேண்டும். செய்கிறீரா? பெரிய சேகண்டி எடுத்து அயோத்தி மாமன்னன் அன்புமகன் தேவதாசன் பிறந்த நாளை முன்னிட்டு முன்னோர்கள் வாரி வழங்கிய தான தர்மத்தை வாரி வழங்குகிறார் என்பதாக இங்கே சேகண்டி முழக்குங்கள். வருகின்றேன் அடியேன். ஆசைப்பட்டு நடத்துவோம். அதே மாதிரி சரி அடிச்சுட்டு போறோம். செல்றத போடும். அதுல ஊத்தனா வாசிக்கும். என்ன புண்ணாக்க? ஆமா, இவர் புண்ணாத்தின் பேர் மாடு. புண்ணாக்கு திண்டாக்க இதனால யாவட்டமான பேருக்கும் திருப்பதி எண்ணம் உண்டால் தமிழர் தந்திருக்கேன் எதுக்கு நோட்டுறதுக்கு. ஐயா நான் சொல்றது புரியுது இல்லையா? என்னவென்றால் ஆமா, இவர் போருக்கு போறாரு. என்னவென்றால் சரி. அயோத்தியா பூரியில உருளைக்கிழங்கு குருமா இல்ல, என் சாம்பார் ஊத்திக்க. சாம்பார் பிடிக்காது எனக்கு. என்ன வேற ஒரு கோழி போட்டு கவுத்து போடுங்க ஐயா. யோ அயோத்தியா புரியல. குழந்தை தேவதாசன் பரவாயில்லை முன்னிட்டு 7 கலைஞர் திறந்து வச்சாச்சு. இப்ப ஏழை எளிமைக்கெல்லாம் வரவழைக்கணும். யாராருக்கு என்னென்ன வேணுமோ அவங்க ஊருக்கு நாங்க அள்ளி கொடுக்குறேன். அப்படியே வேணுங்கிறத நீங்க அள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். இதனால இப்ப நான் சேங்கண்டி அடிச்சு எல்லா மக்களையும் வரவழைக்கணும். எப்படி? இரும்ப கூடு இல்ல, வலுப்பு வந்து ஜாயின் பண்ணி இரும்ப கூடுங்க. மூச்சு எந்த பக்கம் போச்சுன்னு தெரியும். எங்களை பாரு 2 பேருமே கொலை வீட்டுல இருக்கீங்க. எங்களை பார்த்தா ஆண்டிக்கிற, அவரை பார்த்தா பறக்கிறீங்க. எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது. ஒரு பொட்டிக்கார வாத்தியாரா போ தாள வாத்தியாரா தெரியுற பொட்டி கடைக்காரர் பொட்டி கடை வச்சிருக்க. நீ வார்த்தா சொல்லிட்டு போவோம். பெட்டிக்காரரு பொட்டிக்கார வாத்தியார தாளகார தம்பிசாமி சொல்லுங்க. ஐயா நான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்க எல்லாம் யாரு? நீங்க
மார்கழி மாசம் ஆ, ஒரு மாசம் என் கூட வந்து கண்ணு முடிங்க குளூர்ல சொர முட்டை சாப்பிடறதுக்கா வருஷம் கூட உட்காந்து சாப்பிடலாம் ஏத்த நெல்லு முட்டை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி போற மாதிரி ஆண்டி யாரா அதுவே சேர்த்துருவேன் யாரு என்ன மாதிரி ஏன் அந்த பக்கம் மூஞ்சி எடுத்துட்டு இந்த பக்கம் விட்டா? 4 பேரும் வாட்ட வாட்டமா இருக்கீங்க என்ன பண்ண பாருங்க உட்காந்துருக்கோம் பாரு. அதாவது அப்பன் பாட்டன் சொத்து ஏத்து வைப்பான் அவனுக்கு பிறக்கும் புள்ள புள்ள. நம்ம புள்ள காலேஜுக்கு போறான்னு சொல்லிட்டு பினாலிஸ்க்கு அண்டா குடனே இடு வச்சுட்டு காய்ச்சி வாங்க கொடுப்பான் ம். அது போட்டிருக்கும் பாருங்க மாதிரி ஒரு வாழ்த்துக்கு இதுக்கு பேர் வாழ்த்திப்பா, ஆமாங்க இதுக்கு பேர் ஃப்ரெண்டு. அது என்னமா இத மாட்டிக்கிட்டு நேரம் எங்க போய் நிப்பான் எங்க காசு மரம் அடிக்கா? தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டு அதுவும் இல்லன்னா இங்க அது ஒரு பஸ் ஸ்டாண்டு ஆ. திருச்சி பஸ் ஸ்டாண்டு ஆ. அங்க போய் பாரு காலேஜ் பசங்க எப்படி? அப்படியே பொட்டி சொந்த பண்ணிப்பான் இது விட்டாரு. பாப்பம் விடாது, பாப்பம் விடாது. எப்படி கண்ணுக்கு முட்டையை தார பரிமாறை கண்டு பஞ்சால சாப்பிட்டாலும் பாவம் விடாது. நான் சத பாவம் விடாது. எங்களுக்கு பரிதேசி எப்படி உள்ள இருக்கு? சொல்றாரு நீனு கால வேண்டிட்டு இருக்க. ஏங்க மந்திரியார, எனக்கு ஒரு சந்தேகம். நொண்டி வாங்குற முடத்தை வாங்குற, நொண்டிகிட்ட கொடுத்தா அவன் எப்படி சைக்கிள் ஓட்டுவான்? வண்டியை கொடுத்தாங்க. நீ நினைக்கிற வண்டி அந்த வண்டி எந்த வண்டி? சைடு வண்டி சொல்றியா இந்த காலைல போற பசங்க அந்த அட யாருங்க நீங்க வர எங்க உனக்கு கிட்னி வேலை செய்யாதா அப்ப மூளை எங்க கீழே முடி வச்சுட்டானா? எல்லாத்தையும் மாத்திட்டாங்களோ நீ மாத்தி சொல்லி விட்டுட்டு போ. சரிவான விட்டுடப்பா சரி புடிச்சுக்கப்பா. வண்டிகிட்ட வண்டின்னா அந்த வண்டி கிடையாது.